அன்பானவர்களே, ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் உங்களை இந்த குறுஞ்செய்தி மூலமாக சந்திப்பது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலிஸ், ஜிபிஎஸ் ராபின்சன் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள், உங்களை நினைத்து நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்னிடத்தில் உண்டு. அதை நான் உங்களுக்கு தேவனுடைய தயவோடு சொல்லுகிறேன். நான் வாசிக்கும்போது நீங்கள் கவனிக்கணும். லூக்கா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவரோடு அனுதினம் நடப்பது என்பதுதான் நம்முடைய இந்த குறுஞ்செய்தி ஷார்ட் மெசேஜினுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஆண்டவராய் இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்திருந்த போது ஆவியானவரால் இயேசு நடத்தப்பட்டார். லூக்கா 4ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நீங்கள் அதை காணலாம். அவர் ஆவியிலே நிறைந்திருந்த போது ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். சில நேரத்தில் நம்ம அபிஷேகத்தில் நிரம்பி தேவனை தேடி கர்த்தருக்குள்ளே வைராக்கியமாக இருந்து வசனம், ஜெபம், உபவாசம், அந்த ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸோடு நம்ம இருக்கும்போது திடீர்னு ஒரு அப்செட் ஆகி, அப்படின்னா என்ன, ஒரு வனாந்தரம். வனாந்தரம்னா என்ன தெரியல, கஷ்டம், போராட்டம், பிரச்சனை, அதுதான் ஒரு வனாந்தரம். ஆனால் நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், இயேசு ஆவியிலே நிறைந்திருந்த போது ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போகிறார். சரி, கொண்டு போன போது அங்கு இரவும் பகலும் ஃபாஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ணுறார் வனாந்தரமான இடத்துல. இன்றைக்கும் அந்த மவுண்டன் இருக்கிறது. அந்த மவுண்டனுக்கு பேர் டெம்டேஷன் மவுண்டன்னு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு வனாந்தரத்தில் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறார். ஆனால் அங்கு தான் சோதனைக்காரன் வருகிறான், இயேசுவை சோதிக்கிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜெபிக்க ஜெபிக்க அபிஷேகத்தில் நிரம்ப நிரம்ப சோதனைகள் பெருகிறது போல இருக்கலாம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கணும், லூக்கா 4:1 ஆவியானவர் வனாந்தரத்துக்கு அழைத்து கொண்டு போனார் இயேசுவை. சோதனை துவங்கினது, போராட்டம் ஆரம்பித்தது. வாழ்நாளெல்லாம் இருந்ததா என்றால் இல்லையே. அதே அதிகாரம் 14ஆம் வசனத்தை தான் நான் வாசித்தேன். இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெல்லாம் பரம்பிற்று. அப்படின்னா நான் இதை எப்படி சொல்லுவேன் தெரியுமா? லூக்கா 4:1 வனாந்தரத்துக்கு போகிறார். லூக்கா 4:14 வனாந்தரம் முடியுது. அப்போ வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. நீங்க சொல்லுங்க, வனாந்தரம் நிரந்தரம் அல்ல. கர்த்தர் கொடுக்குற தீர்க்க தரிசன வார்த்தை தான் உங்களுக்கு. அதனால இப்போது இருக்கிற பிரச்சனையை வச்சு நீங்க ரொம்ப அப்செட் ஆயிடாதீங்க. வனாந்தரம் நிரந்தரம் இல்லை. 1 முதல் 13 வசனங்கள் வனாந்தரம். 14 அது முடிஞ்சு ஆண்டவர் வெளியே வருகிறார். கர்த்தர் அவரை உயர்த்துகிறார், கனப்படுத்துகிறார், பெருமைப்படுத்துகிறார். சொல்ல போனா ஆண்டவர் உங்களை பெருமைப்படுத்துவார் தெரியுமா? கர்த்தருக்குள்ள திட நம்பிக்கையோட இப்போது இருக்கிற பாடுகளை கண்டு பயப்படாம தேவனுக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. உங்களுக்காக இப்போது ஒரு ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவே, இயேசுவின் நாமத்தினால ஆவியில் நிரம்பி ஜெபிக்க 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 அப்செட் ஆகி சில நேரத்தில் போராட்டங்கள் அதிகரிக்கும் போது உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போகிறார்களப்பா. ஆனால் அந்த சோர்வுக்கு பிறகு ஒரு மேன்மை உண்டு, சோதனைக்கு பிறகு ஒரு ஆண்டவர் ஆசீர்வாதம் உண்டு என்கின்ற ஒரு சத்தியத்தை ஆவியானவரே இன்றைக்கு வெளிப்படுத்தினீங்களே, அதை நினைத்து நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். மாறாவின் கசப்பு எப்படி மதுரமானதோ, இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளுடைய கசப்பான அனுபவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஆண்டவரை நீர் வைப்பீராக. சமாதானத்தின் தேவன் கூட இருந்து ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் ஆவியானவரால் நடத்தப்பட கிருபை தாரும். குடும்பத்தினர் அத்தனை பேர் மேலே இப்படி கிருபை இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. பிரியமானவர்களே, மறந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட ஒரு நல்ல தீர்க்க தரிசன வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்துருச்சு. திடனற்றவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கல்ல நம்ம ஊரில். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள், சபையின் அங்கத்தினர், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த செய்தியை கேட்டு பலப்படுவார்களாக. மீண்டும் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.